பயப்படாம சொல்லு, பதட்டப்படாம. இவங்க வந்து எங்க இல்லாதது எனக்கு பெரிய இழப்பா இருக்கு. தெய்வமா இவங்களை நினைக்கிறோம். அங்க இருந்து நாங்க டிராவல் பண்ணி வந்திருக்கோம். இப்படி வந்து கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கோம். இவங்களை பாக்குறதுக்காண்டி வந்திருக்கோம். எங்களுக்கு பண்றது ரொம்ப பிடிச்சிருக்கு. தனியா பேசுறேன். ஹாய், மை நேம் இஸ் அருண்குமார். வாங்க. எப்படி மக்களுக்கு சேவை செய்ய முடியும்? மக்கள் தான் கட்டுவோம். அப்ப என்ன பண்றான்? இன்னைக்கு ஒரு நகை எவ்வளவு விற்குது? 50,000. ஒரு இல்லாத மக்கள் எப்படி அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி போடுவான்? பண்ண முடியாது. ஏன்னா இவன் அங்கே கோடி கோடியா பணம் வாங்கிடுவான். அப்படிங்கும்போது தலைவர் அதுக்காக தான் கட்சி ஆரம்பிச்சார். ஏன்னா அவர் ஒவ்வொரு இடம் போகும்போது ஒவ்வொரு ஏழை மக்கள் பார்த்து கண்ணீர் உள்ள ரத்த கண்ணீர் வச்சார். இந்த மக்களுக்கு நாம் செய்யணும் வரணும் அப்படின்னு எம்ஜிஆர் இதுக்கு முன்னாடி எவன் என்ன கொடுத்தான்? ஒரு ரூபா கிடையாது. அப்படி தலைவரை இந்த மக்கள் புரிஞ்சுக்கணும். தயவுசெய்து பெண்களை, தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். நீங்க 100 பேர் சொல்லணும், நீங்க 1000 பேர் சொல்லணும். தலைவர் நல்ல மனிதர். அதே கொள்கை தான் பிரபாகரன் அந்நியர் நிச்சயம் நடத்துவாங்க. அது எந்த ஒரு மாற்ற கருத்து கிடையாது. ஆனா வருகிற தமிழ்நாடு நிச்சயம் தலைவர் நினைத்த மாதிரி அரசியல் ஆகும். ஆனா தலைவர் எப்ப ஆக்கியிருப்பாரு. அதெல்லாம் சில சதிகள் சேர்ந்து அந்த துரோகத்தை விட நம்ம நல்லா புரிஞ்சுக்கிங்க. நீங்க 2 பெண் குழந்தை வச்சிருக்கீங்க. அந்த பெண் குழந்தை யாருக்குமே பிடிக்காது. ஒரு குழந்தைய உற்சாகப்படுத்துற அப்புறம் வந்து அந்த ஆக்டிவ் நல்லா இருக்கும். நல்லா வீரமா பேசுவாங்க. ஃபைட்டிங் நல்லா இருக்கும். நல்லா பண்ணுவாங்க. நல்ல கருத்து, நல்ல டைலாக். இல்லாதவங்களுக்கு நல்லா அந்த ஊனமற்ற அவங்களுக்குலாம் நல்ல சாப்பாடு போட்டுருக்காங்க. எல்லாம் இல்லாதவங்களுக்கு அம்மா அப்பா இல்லாதவங்க நிறையா பேருக்கு உதவி பண்ணியிருக்காங்க. அந்த அங்கிள் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப இல்லாதது எங்களுக்கு ரொம்ப பிறப்பாக இருக்குது. நாங்கள் அங்கேருந்து பார்க்கணுன்னு லிஸ்ட் எடுத்து வந்துட்டோம். அந்த அங்கிள் வந்து ரொம்ப தெய்வமாக இருக்காங்க. நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கோம். நீ பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். இது வந்து கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு வரதுக்கு. நேற்று காலையில் வந்தோம். அங்கே வந்து வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நம்ம தெரிஞ்சுதான் நல்லா அங்கே இருந்து வந்தோம். நல்லா நிம்மதியாக அந்த அவங்களோட ஒய்ஃப் மேடம் சாமி கும்பிட்டதை பார்த்தோம். மேடத்தை பேசிட்டு வந்தோம். அந்த மேடம் நல்லா அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இது எல்லாரும் நீங்களும் வந்து பார்க்கலாம். அவங்க ஒன்று சொல்ல நாங்கள் பாட்டிக்கு சாமி செஞ்சோம். நல்லா சாமி கும்பிட்டோம். மனசு நிறைஞ்சிருந்துச்சு. மேடத்தை பேசணும். அவங்களோட பார்க்கவே அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ.